சார் மதுரை ஐவிஎஸ்ல இருந்து அண்ணாமலை பேசுறேன் சார். சொல்லுங்க. சீமானோட வண்டி வந்துட்டு இருக்கு சார். அரெஸ்ட் பண்ண வேண்டாம் சார். வெளியும் விட வேண்டாம். ஓகே சார். வண்டி திருப்பி. அந்த பிஜேபி தலைவர் ஆம்ஸ்ட்ராங், பிஎஸ்பி தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலை செய்யப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடந்துருச்சு. ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறேன்னு யார் சொன்னது? திருநெல்வேலியா பத்தி எரியும். சிஎம் கிட்ட இருந்து போன் வரும். அப்பாவி ஜனங்க பாதிக்கப்படுவாங்க. என் குடும்பத்தையே கருவறுப்ப. இது தேவைதானா? அந்த கொலையை செய்த ஒரு 6 பேர் தானாவே வந்து சரண்டர் ஆகிறாங்க. நானா தான் செஞ்சேன், என்னுடைய அண்ணன் கொலைக்கு பழி வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா காவல்துறை சந்தேகப்படுது. இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிளான் போடுறதுக்குலாம் இவருக்கு தகுதி கிடையாது. இவர் வாலண்டியரா வந்து ஆஜராகிறாரு. எங்க அம்மா சத்தியமா மருதமலை, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. சரி கிளம்பு. எங்க? பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு நல்ல சேமோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். இவரும் இதுல ஈடுபட்டு இருந்தாலும் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சொல்லி அந்த கேங்க ஒன்னொன்னா தட்டி தூக்கிட்டு வர்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20-22 பேர் மேல அந்த வழக்கு தொடருது. சிங்கிள 10 பேரை தூக்கி உள்ள போட்டா நீ என்ன பெரிய பல்பா? நான் நினைச்ச செங்கல்பேட்டு காஞ்சிபுரத்துல ஒரே நேரத்தில் 6 ரவுடிகளை இருக்கிற பாக்குறியா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவரை வந்து நான் பழி வாங்குறதுக்கு தான் எங்க அண்ணனை கொன்றதுக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த சுரேஷ்ங்கிறவரு. அவங்க 2 பேருமே ஒரே வகுப்பு ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. அதனால இது வந்து ஜாதி மோதல் கிடையாது, இது ஏதோ ஒரு தொழில் போட்டி அதுல ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப ஏதாவது ஒரு அரசியல் போட்டி இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிருக்கு. எதிர்பார்க்கல, எதிர்த்து அடிப்பான எதிர்பார்க்கல, நான் தட்டுவான நினைச்சு பார்க்கல. ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய். இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, இதை வந்து ஒரு ஜாதி மோதலாகவும் ஒரு சமுதாய மோதலாகவும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்படி இல்லை. எப்படின்னா ஒரு வித்தியாசமான கொலை. பாரதிய ஜனதா எல்லா அரசியல் கட்சியும் கூட்ட அந்த நிர்வாகிகள் அந்த பொறுப்பாளர்கள் இதுல இருக்கிறாங்க. அதனால இது அரசியல் கொலையாகவும் தெரியல. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஈடுபட்டு இருந்தா தானே சரி எதிர்கட்சிச்சா இதை பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இது கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்காங்க, அனைத்து அரசியல் கட்சியில உள்ள நிர்வாகிகளும் அதுல உள்ள வந்துட்டாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு பிக்காளி வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். இப்படிப்பட்ட நிலையில தான் இப்ப புதுசா என்ன ஒரு செய்தி வெளியாயிருக்குன்னா, பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் பங்கு இருக்குது. நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். இதற்கான வாக்குமூலத்தை சாட்டை துரைமுருகன் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆடியோவை வெகு விரைவில் வெளியிட போறேன்னு சொல்லி யார் சொல்றா? திருச்சி சிவா சொல்றாரு. மயிலே மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. உங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா? ஓ அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி நீ ஒரு தெரு பொறுக்கி. திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா சிவா. இந்த சூர்யா சிவா பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவர் வந்து திமுகவில இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போனாரு. அந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சார். அவரே பல கட்டத்தில் சொல்லிட்டாரு, இந்த வெறு பேத்துற வேலை வேணாம் போடா நான் வேண்டா. அவர் சொல்றதை நான் அப்படி செய்வேங்க. யாரை திட்ட சொல்றாரோ திட்டுவேன், யாரை வாழ்த்த சொல்றாரோ வாழ்த்துவேன். அதுல எது நல்லது கிட்டதெல்லாம் நான் பார்க்கல. ஆனா என்னையே நாசமாக்கிட்டாரு. அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சி போடுவேன். இப்ப இவரை பத்தி ரகசிய முறை என் கையில இருக்கு, நான் வெளியிடுறேன்னு போய் இந்த தொலைக்காட்சியில் சீரியல் நாடகங்கள் வரும். எபிசோடு 1, 2, 3, 4 அது மாதிரி எபிசோட் போட்டு வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? திருச்சி சூர்யா சிவா. அவன் இந்த மண்ணை விட்டு உயிரோட போக கூடாது. வேண்டாம் அரவிந்த், இஸ் டூ பவர்ஃபுல். அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது. பகிரங்கமா பேசுறாரு. அவர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு பயப்படுற மாதிரிலாம் தெரியல. ஏங்க என்ன பழி வாங்கிட்டாரு, நான் வெளியிடுறேன் பாரு அப்படின்னு சொன்னவர் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்ன, இந்த பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில்
இந்த இந்த சீமானுக்கு பங்கு இருக்குதுங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? அதை வந்து சாட்டை துரைமுருகனே சொல்லியிருக்காரு, அதை நான் வெளியிடுறேன் பாருங்கிறாரு. இப்போ தான் ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான், என் கையில் தான். அப்போ மறைஞ்சிருந்த செய்தியெல்லாம் திடீர்னு வெளியே வருது. எப்போ வெளியே வருது? உயர்திரு திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் எப்போ கை வச்சாங்களோ, தேன்கூட்டில் கை வச்ச கதையா போச்சு. இப்போ இப்பதான் எல்லாரும் யோசனை பண்றாங்க, ஆக தேவையில்லாம சீண்டிட்டோம். இதை சீண்ட போறப்ப என்ன பண்றாங்க, காவல்துறை வந்து எல்லாத்தையும் தோண்ட பாக்குறாங்க. ஒளிஞ்சிருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, காணாம போனது, பழசு புதுசு எல்லாத்தையும் தேடி எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு தொகுப்பாக்கி தூக்கி உள்ள போட்டா என்ன ஆகும்? இனிமே கட்சிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போடா நாயே, வெளியே போடா. சபையில கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கியா? ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? இவன் கட்சியில இருக்கிறதே நமக்கு அவமானம். வெளியே போடா. இந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டுகளுக்கு வேலை நிறையா வரும். ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்னா யார்? இந்த எலும்பு கையெல்லாம் கட்டுவாங்கல்ல, அவர்களுக்கு தான் இனிமேல் வேலை நிறையா. அந்த டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறையா வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்த உடனே தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள்லாம் அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. எட்டி விட்டேன்னு வச்சுக்க, நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். அண்ணே ஆவேசமாக பேசினாரு, அவர் மாதிரியே நம்மளும் பேசினோம்னா கட்சியில் ஒரு போஸ்ட்டு கொடுப்பாரு, நம்ம அதை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகலாம் நினச்சி பேச போயிட்டு இப்போ நம்மளுக்கும் வந்து மாவு கட்டு ஆகிருமோ அப்படிங்கிற கலக்கத்தில் வந்து தம்பிமாரி இருக்கிறாங்க. என்ன திடீர் மாற்றம்? உங்ககிட்ட நான் என்ன வாங்கணும்னு எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அது வந்துச்சே. தம்பியை தானே போனா போயிட்டு போறாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாம். அவன் சொன்னதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இவன் சொன்னதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவன் பிசுறு அவன் உசுருலாம் பேசிக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு இப்போ வந்து அடி வயிற்றுல ஜுரம் கண்டுட்டு அவருமே என்ன பண்ணியிருக்காரா, அவர் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு தபால் எழுதியிருக்காரா, நான்லாம் அப்படிலாம் செய்யலைங்க அப்படி ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி எழுதின மாதிரி ஒரு தகவல் வருது. தெரியாத தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கு வந்து இந்த வலைதளங்களில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீ அவ்வளவு உண்மையாக மனம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் நீ பப்ளிக்காக ஒரு வீடியோவை போடு, உன் கையில் தான் ஒரு ஆளை வச்சிருக்கீல்ல சாட்டை, அந்த சாட்டையில் போடியா. ராஸ்கல், நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. நான் பேசுனது தப்பு, ஏதோ ஒரு கூட்ட இதில் ஸ்லாங்கில் பேசிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னால் கதை முடிய போகுது. அது என்ன சத்தம் இல்லாமல் பேசுகிறத மட்டும் பப்ளிக்காக மேடை போட்டு பேசிட்டு சத்தம் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறதுன்னு சொல்லி இதை ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும், இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி பா. இதுல இருந்து தெளிவாக தெரிய வர விஷயம் என்னன்னா, ஒரு அரசு அதிகாரிகள் மேலே அவங்க குற்றம் செய்தாங்கன்னா அந்த குற்றத்தை வந்து வெளிப்படுத்துறது தப்பு இல்லை, ஆனால் அது உண்மையாக இருக்கணும், அதற்கான ஆதாரங்களை நீங்கள் வச்சுருக்கணும், அதற்கான சாட்சிகளை வச்சுருக்கணும். சொல்கிறப்ப நீங்கள் நேரடியாக அவங்களுடைய முகவரியை சொல்லி அந்த குற்றத்தை சொல்லணும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம மேலே ஏதோ நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறதுக்காக அந்த அதிகாரி மேலே வந்து பாவம் பழியை சுமத்துறது. தப்பு பண்ற எவனா வந்தாலும் அவனை பிடிக்கணும், மிதிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதவியோ பவரோ முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது, கொலைவெறி. அதான் பாருங்க, அந்த நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய தம்பியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் இறந்துருங்க. யாருக்கு? எஸ்பி வருண்குமார் இறந்துடணுமா? நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் இறந்துருங்க, அப்படி இறக்கலைன்னா எங்கள் அண்ணனே சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளை, அவங்க சந்ததி எல்லாத்தையும் வந்து பெரும் விளைவுகளை சந்திக்க. என்னப்பா நீ பண்ணுவா? நீ என்ன செய்யறதா இருந்தாலும் சட்டப்படி செய். காக்குவன் தெரியும், அழிக்கவும் தெரியும். என்ன வாய்ச்சாவடால்னு சொல்கிறேன். ஒரு காவல்துறை அதிகாரிய, அதிகாரத்தில் இருக்கிறவரை நீ வாயில் வந்ததெல்லாம் பேசி தப்பிச்சுக்கலான்னு நினச்சி பேசினா இப்போ ஒம்பளை மாட்டிக்கிட்டீங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இப்போ உங்களை ஒம்பளை மாட்டிக்கிட்டு அண்ணன் உங்களுக்கு துணை வர்றாரான்னா அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் எங்கள் கட்சி பேசாது, அப்படி பேசுகிறவங்கள நான் அனுமதிக்கவே மாட்டேன். சபாஸ், ஐடியா கொடுத்துட்டல, அடுத்து உங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க. அவனை வந்து விலக்கிடுவேன், கட்சியை விட்டு நீக்கிடுவேன், அப்படிலாம் செஞ்சிருக்கேன். அப்போ என்ன சொல்றாரு, எங்க ஆளு பேசவே பேசாதுங்கிறாரு. ஒரு பக்கம் உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார், எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கு சார், யூ ஆர் கிரேட். பேசுனாலையெல்லாம் நீக்கியிருக்கேங்கிறாரு. அப்போ ஆளுங்க பேசியிருக்காங்கன்ட்டு அவரும் ஒத்துக்கிறாருல்ல.
இப்போ இதுலேயும் அது மாதிரி ஆளுங்க பேசியிருக்காங்க. இப்போ இது என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, சிவராமன் மாட்டியிருக்காரு பற்றியெல்லாம், இதுக்காக அவர் மாட்டலைங்க. அவர் மாட்டினது இதுக்காக பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டாரு. விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. இன்னொரு வழக்கு இப்போ அப்படியே அந்த சிவராமனுக்கு கோத்துருக்காங்க. ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைன்னு ஒரு வழக்கு. அவ்வளோதான், சிவராமன் கதை முடிஞ்ச. போக்சோ தொடர்ந்து வச்சு என்ன ஆகும், அவர் கடுமையான சிரமத்துக்கு ஆளாயிருவார். மாட்டி விட்ட அண்ணன் வந்து என்ன பண்ணுவார், கம்முன்னு இருப்பார். அதனால் இப்போ வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து கண்ணியமான அரசியல் பண்ணுங்க. உங்ககிட்ட பெருமாள் பிச்சை பிடிக்கிறதுக்கு அரசு வாரண்ட் இருந்தோம். இன்னும் ஏன் சார் பிடிக்காம இருக்கீங்க? உங்களால பிடிக்க முடியுமா? முடியாது சார். என்ன எழுதுது சார்? திருநெல்வேலியை கொண்டாடிச்சிட்டு சார். எப்படியாவது எனக்கு ஈவினிங் பேப்பர் நியூஸ் போட்டாங்க. என்னன்னு போட? பெருமாள் பிச்சை தலைமறைவு போலீஸ் வலை வச்சு போடுங்க. பிடிக்க முடியாதுங்களா? அப்ப வாயில் வந்ததை பேசாதீங்க, அவதூறுகளை பரப்பாதீங்க, அபாண்டங்களை பேசாதீங்க. அப்படிலாம் பண்ணால் உங்களை மக்களும் வெறுத்துருவாங்க, ஆட்சியாளர்கள் காவல்துறையும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. சிங்கமும் புலிய சிறுத்தையும் இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கும். உங்களுடைய அரசியல் எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலமே நாசமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து எல்லாருமே கேட்டு ஒரு கண்ணியமான அரசியல் நடத்தினா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.